கருப்பு மாதிரியான ஒரு மாஸ் படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸ் படத்தை சூஸ் பண்ணதுக்கே ஃபர்ஸ்ட் சூர்யாக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணுங்க. இந்த ஸ்டோரி வேர்ல்டோட அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா செம ரிச்சா ஃபீல் ஆச்சு. ராதிகா அண்ட் சூர்யா, அதாவது அம்மா பையனுக்குமான பாண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாவே இந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. அதாவது அம்மா சென்டிமெண்ட் ஓவர் குளோரிஃபை பண்ணாம ஒரு மீட்டர்லேயே ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிங்கிள் பேரண்ட் உள்ள பசங்களுக்கு இந்த படம் சூப்பராகவே கனெக்ட் ஆகும். இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் அப்ப கூட சூர்யா அதை பத்தி ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு. அதாவது பசங்க தப்பு பண்ணிட்டு அவங்களோட அம்மா கிட்ட மாட்டிப்பாங்க, பட் அம்மாவாலையும் அதை பெருசா தட்டி கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்துல வரும். அதை வெங்கி அட்லூரி சூப்பராகவே கையாண்டு இருக்காருந்தாங்க சொல்லணும். அது ஒரு அடல் காமெடி தான், பட் எங்கேயுமே முகம் சுழிக்காத வகையில சூப்பராகவே அதை கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ட் த்ரூ அவுட் தி ஃபிலிம் அதை காமெடியாவும் நிறைய இடத்துல பிளேஸ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஆன் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா சூர்யா அண்ட் மமிதா பைஜுக்குமான கெமிஸ்ட்ரியுமே செமையா ஒர்க் ஆயிருக்கு. ஆனா அந்த 40s 20sக்குமான ஏஜ் கேப்பையுமே காஸ்டியூம் மேக்கப்னு முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா டயலாக்ஸ் தான் மேஜர் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அந்த வகையில நிறைய டயலாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்லயே ஜெனரலா கனெக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு செம ஆப்டாவே எழுதியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மூவி ஒரு லென்த்தி ஃபீல் கொடுக்கதாங்க செய்யுது. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெருசா தாங்க இருக்கு. அது மாதிரி அவங்க சொல்ல வர விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா அந்த சீனை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி தான் சொல்றாங்க. அண்ட் படம் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரியா இல்லாம ஒரு தனித்தனி சீக்வன்ஸ் மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. அண்ட் காமெடி சீன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஒர்க் ஆயிருந்தாலும் சில காமெடி சீன்ஸ்லாம் ரொம்பவே கிரிஞ்சா தாங்க ஃபீல் ஆச்சு.